விஷயமா நம்ம எண்ணி எண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா நம்மளால எந்த ஒரு பொருளும் உருவாக்க முடியாது. இப்போ அறுசுவை இருக்குது, ஒரு மாம்பழம் இருக்குது, அது இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்குது. ஆனா அதை நம்மளால எடுக்க முடியுமா? ஆனா எடுக்காது இருக்கிறோமா? ஒரு விதையினுடைய துணையை கொண்டு அந்த அறுசுவையை எடுத்து நம்ம உண்றோம். ஒரு நெல் வந்து மண்ணுல தான் இருக்குது, ஆனா அதை நம்ம எடுக்கிறோமா? எடுக்க முடியுமான்னா முடியாது. ஆனா விதை கொண்டு அதை எடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் யாரு செய்தது? ஒவ்வொரு மலரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு பல வகையான வர்ணங்கள் இருக்குது. ஒரு செடியை நம்ம அது ரோஜா பூ மாரியே ஒரு செடி அழகா அதை வந்து செம்பு தகடுலயே கட் பண்ணி அதை ஒரு அழகா வர்ணம்லாம் தீட்டிட்டு அது கேட்குறோம், என்னப்பா ரேட்டுன்னா இது 3 லட்சம் 4 லட்சம்ன்றான். அதுல மனம் இருக்குமான்னா இருக்காது. ஜீவனுக்கான அந்த நறுமணம் இருக்குமா? இருக்காது. ஒரு தங்கத்திலேயே ஒரு வாழைப்பழம் செய்தோம்னா அது நமக்கு வந்து உபயோகமாகுமா? ஒரு மாமிசத்துக்கு ஆகுமான்னு கேட்குறாங்க தெய்வம். உன் ரத்தத்துக்கு ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பெல்லாம் அது முடியாது. அப்போ